கற்பனை சிந்தனைகளில் தொகுப்புக்காக வினா தங்கதுரை. இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன நம்பிக்கைகள். தீதும் நன்றும் பிறர் வாரா. பட்டினத்தார் சொன்னது. இதன் பொருள், கெட்டதும் நல்லதும் நமக்கு பிறர் தருவது இல்லை, அது நம்மிடம்தான் உண்டு என்று சூசகமாக அன்று சொன்ன பட்டினத்தார் வாசகம். இது இப்போது ஒரு பட்டிமன்றத்தின் ஒரு சொற்பொழிவாளர் பேசியபோது இதை சார்ந்தே. அது என்னவென்றால், இப்போது பேச்சாளர் சொன்னது, நாம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். எது சொல்வதென்றாலும் கவனித்து சொல்ல வேண்டும். அதாவது, நமது 2 தோள்கள் மீதும் 2 தேவதைகள் இருப்பார்களாம். நாம் என்ன சொன்னாலும் அதை அவர்கள் ஆகட்டும் நடக்கட்டும் என சொல்வார்களாம். அதாவது, நீ நல்லா இருக்கணும், 100 வயசு வாழணும்னு சொன்னால் அவங்க ஆகட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நாம் நீ நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாலும் அவர்கள் ஆகட்டும் நடக்கட்டும்னு சொல்லுவாங்க. அதனால் எதை பேசுவதாக இருந்தாலும் யோசித்து பேச வேண்டுமாம். நாம் குளிக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆடை உடுத்தியே குளிக்க வேண்டுமாம். இல்லையெனில் தரித்திரம் பிடித்து கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறார். 2வது, குளித்தவுடன் முகத்தை துடைக்கக்கூடாது. முதுகை முதலில் துடைக்க வேண்டும், பிறகு முகத்தை துடைக்க வேண்டும். ஏனென்றால், நாம் குளிக்கும்போது மூதேவியும் சீதேவியும் அக்கா தங்கை இருவரும் நிற்பார்களாம். குளித்தவுடன் முதலில் அக்கா, பிறகு தங்கை. மூதேவி முதலில், மகாலட்சுமி 2வது. அதனால் முகத்தை 2வதாக துடைத்தால் முகத்தில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பார்கள். வெளியில் போகும்போது எங்கே போகிற என்று கேட்கக்கூடாது. துக்க வீட்டில் போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடாது. விளக்கை அணை என சொல்ல மாட்டார்கள், குளிரவை என்பார்கள். பெருமாளும் சிவனுக்கும் தான் திரு என்ற சொல் பொருந்தும். அதைத்தான் நமது முன்னோர்கள் இருமணம் இணையும் கல்யாணத்தை திருமணம் என்று சிவனையும் பெருமாளையும் இணைத்தே சொல்வார்கள் நம் முன்னோர்கள். முன்னோர்கள் மொழியெல்லாம் முதுமொழி அல்ல, அது என்றுமே புதுமொழி. முன்னோர் எல்லாம் மூடர்கள் அல்ல, நமக்குண்டு பண்பாடு என்று கவிஞர் கண்ணதாசன் பாடலில் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ மறந்து போன நம் இந்து மத தத்துவத்தை இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஞாபகப்படுத்தும் வகையில் இந்து மத தத்துவங்களை நமக்கு எழுதி அழியா புகழ் பெற்றவர் அர்த்தமுள்ள இந்து மதம் எனும் நூலை எழுதியும் ஒலிப்பேழையில் பதிவு செய்தும் கொடுத்து நம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஐயா அவர்களை யாரும் மறந்திருக்க முடியாது. ஆக, இன்னும் தொடரும் சின்ன சின்ன நம்பிக்கைகள். என்றும் அன்புடன் வினா தங்கதுரை.